நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 111, டேட்டு 10 ஜூலை 2026. இந்த மாதிரி நான் டேரக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. இன்றைக்கி நம்மளோட 1 கோடி சேலஞ்சில் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,26,600 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 78,600. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 2,390 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் இது 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2,300 கிட்டே நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ளஸ்ஸாக இருக்குது டேரக்ட் ஸ்டாக்கில். இந்த மாதிரி டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கோட இது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த மைல்ஸ்டோன் 15 lakhsல இருக்கும். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ ஓவராலாக 17,360 ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 13,077 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 323 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் ஓவராலாக ஒரு 11,358 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 298 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 5,630 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 181 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் NHPC ஓவராலாக 5,134 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 126 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி என்னோடய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐடிசி ஓவரால் 2,620 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 13.25 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,372 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 10.10 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 869 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 14.80 ரூபா கிட்ட ஏறி இருக்குது டே. அப்புறம் இன்ஃபோசிஸ் ஓவராலாக 845 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 116.40 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக க்ரோத் ஆகும்னு சொல்லி எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் ப்ராஃபிட் வருதுன்னு விற்கிறதும் ப்ளஸ் நஷ்டத்தில் போகிறதுன்னு விற்கிறதும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. லாங் டைமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். இது என்னோடய ஜஸ்ட்டு நான் எஜுகேஷனலாக சொல்கிறேன். தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காதீங்க. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 52% இருக்குது. பட் மைனஸான ஸ்டாக்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எஸ்ஐபி மூலமாக 1,96,735 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,34,376. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே 37,642 ரூபா, ஒரு 19.13% கிட்டே இருக்குது. நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 2,436.36 பைசா, அதாவது 1.05% கிட்டே ஏறி இருக்குது. இதுவே என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறது அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் க்ரோத் கொடுக்கும். அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணாமையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோடய மார்க்கெட் கிளாஸ் ஸ்பிளிட் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் லார்ஜ் கேப்பில் ஒரு 59%, ஸ்மால் கேப்பில் ஒரு 25%, மிட் கேப்பில் ஒரு 15%, இந்த மாதிரி என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சு ஷோ பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காட்டுற ஆப்ஸு வெப்சைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை, அது நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 428.20 ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1558.20 ஏறி இருக்குது. மோத்திலால் ஒஸ்வால் ஒரு 429.82. குவாலிட்டி மல்டி அசெட் ஒரு 17.41 கிட்ட ஏறி இருக்குது. ஓவரால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி 2436.36 மியூச்சுவல் ஃபண்டில் ஏறி இருக்குது. டைரக்ட் ஸ்டாக்கில் ஒரு 2300, இது ஒரு 2400, டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4700 கிட்ட இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட்டு யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவராலாக $501.21, கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $704.61 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $203.40. இது யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஹை ரிஸ்க்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு $1.69 கிட்ட இறங்கியிருக்கு. அதாவது நம்ம இந்தியன் வேல்யூ படி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 150லேருந்து ஒரு 160 வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக இறங்கியிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டுன்றது எந்த அளவுக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு இறங்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் யூஎஸ் ஸ்டாக்கில். இது தயவு செஞ்சு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அகைன் நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இது எப்போ இன்வெஸ்ட் பண்ண 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மைனஸில் போக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எதனால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதனால் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $44,607.69, $69,000. இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா $67,204.22 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $22,596 இருக்குது. இதுதான் நம்மளோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு $4,500 கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்குது. ஓகே எஸ், இதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.